திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 398, அதிகாரம் கல்வி. 19ஆம் நூற்றாண்டில் தென் தமிழகத்தின் ஒரு சிறிய பள்ளியில் வயதுக்கு மீறிய அறிவாற்றலும் தமிழாற்றலும் பெற்ற மாணவன் ஒருவன் இருந்தார். தமிழில் பாடல்கள் இயற்றும் அளவிற்கு அம்மாணவன் திறமை பெற்றிருந்தான். ஒரு நாள் அந்த மாணவன் அரிய தமிழ் பாடல் ஒன்றை இயற்றினான். அந்த பாடலை தமிழறிஞர் யாரிடமாவது காண்பித்து அதில் உள்ள பிழைகளை தெரிந்து கொள்ள விரும்பினான். நேரடியாக காண்பித்தால் ஒருவேளை அதில் அதிகமான பிழைகள் இருந்தால் அவமானமாக இருக்குமே என்று கூச்சப்பட்டான். அதனால் மறுநாள் அனைவருக்கும் முன்னதாக வகுப்பிற்கு வந்து மற்ற மாணவர்களுக்கு தெரியாமல் அந்த பாடலை ஆசிரியரின் மேசை மீது வைத்துவிட்டு தனது இருக்கையில் அமர்ந்து கொண்டான். ஆசிரியர் வகுப்பினில் நுழைந்தபோது மேஜை மீது ஒரு தாள் இருப்பதை கண்டதும் யாராவது ஒரு மாணவன் விடுமுறை கேட்டு எழுதிய கடிதமாக இருக்கும் என்று நினைத்து கையில் எடுத்தார். மாறாக அது ஒரு பாடலாக இருந்ததால் படித்து பார்த்தார். பாடலின் நடையழகும் கருத்தழகும் ஆசிரியரின் மனதை கவர்ந்தது. அதை ஒரு மாணவன் எழுதியிருப்பான் என்று அவரால் நம்ப முடியவில்லை. இந்த பாடலை உங்களில் யாராவது எழுதினீர்களா என்று ஆசிரியர் கேட்டார். யாரும் எழுதவில்லை என்று மாணவர்கள் கூறினர். பாடலை எழுதிய மாணவன் மட்டும் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தான். ஆசிரியர் அந்த பாடலை மாணவர்களிடம் படித்து காண்பித்து அதன் அமைப்பையும் ஆழ்ந்த பொருளையும் விளக்கிச் சொன்னார். இது ஒரு அற்புதமான பாடல். இதை யார் எழுதியிருந்தாலும் அவர் ஒரு சிறந்த தமிழறிஞர் என்பதில் ஐயமே இல்லை. அவர் யாராக இருந்தாலும் அவருக்கு என் பாராட்டுக்கள் என்று ஆசிரியர் பாராட்டினார். மேலும் இதனை உங்களில் எவராது ஒருவர் எழுதியிருந்தால் நீங்கள் முற்பிறவியில் மிகச்சிறந்த தமிழறிஞராக இருந்திருப்பீர்கள் என்றார். அதனை கேட்டதும் அதை எழுதிய மாணவனின் உள்ளத்தில் ஏற்பட்ட பெருமிதத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் எல்லையே இல்லை. ஆனாலும் அவன் அந்த பாடலை எழுதியது நான் தான் என்று கூறி விளம்பரம் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இந்த மாணவன்தான் பிற்காலத்தில் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையாக பெரும் புகழ் பெற்று விளங்கினார். ஒருவனுக்கு ஒரு பிறவியில் கற்ற கல்வியானது 7 பிறவிகளிலும் தொடர்ந்து சென்று உதவும் இயல்புடையதாகும் என்பதை ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். புரியாத கல்வி பயம், புரிந்த கல்வியே பலம்.